வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திருப்பரங்குன்றம் தீர்ப்பை மையப்படுத்தி நடைபெற்ற தீப போராட்டம். திமுகவினரை கடைந்தெடுத்த முட்டாள்கள், துரோகிகள் என விமர்சித்த பாஜக அண்ணாமலை. காலை 10 மணி ஆகியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் அவதி. தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அவலம். வைரலாகி வரும் வீடியோ. புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 2 உலக சாதனை படைத்த 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவன். காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டு. மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு. புதுச்சேரி ஓய்வூதியர் சங்க அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவை மாநில காவல்துறை மாநாடு. முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கத்தின் செயலை கண்டித்து தீப போராட்டம் என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கத்தின் செயலை கண்டித்து தீப போராட்டம் என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய ஆர்ப்பாட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். திருமங்கலம் சிதம்பர ஈஸ்வர திருமடம் திருக்கயிலாய ஸ்ரீ கந்த பரம்பரை ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். புதுச்சேரி வட தமிழக செயலாளர் ஞானகுரு முன்னிலை வகித்தார். புதுவை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் புதுச்சேரியை அவமதிக்கும் இந்து எதிர்ப்பு அரசியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். தமிழ்நாடு மாநில செயலாளரும் புதுச்சேரி மாநில தலைவருமான சனில்குமார் இந்துக்களை வஞ்சிக்கும் அரசியல் கட்சிகள் என்ற தலைப்பில் உரையாற்ற பாஜக தேசிய குழு உறுப்பினரான அண்ணாமலை திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் தீர்வும் என்ற தலைப்பில் பேசி கண்டன உரையாற்றினார். தொழிலதிபர் குணசேகரன் தீபம் ஏற்றுதல் நிகழ்த்த சட்டமன்ற தலைவர் செல்வம் நன்றி உரையாற்றினார். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும், திமுகவினர் கடைந்து எடுத்த முட்டாள்கள், துரோகிகள் என்றும், எல்லாவற்றையும் தடை செய்யும் அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது எனவும், வாக்குப்பெட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என பாஜக அண்ணாமலை பேசியுள்ளார். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கத்தை கண்டித்து சுதேசிமில் அருகே தீப போராட்டத்தை முருக பக்தர்கள், இந்து இயக்கங்கள் நடத்தின. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி எம்பி வைத்தியலிங்கம் பொய் சொல்கிறார். தீபத்தூணில் தீபம் ஏற்றத்தான் தீர்ப்பு வந்துள்ளது. தூண் கோயிலுக்கு சொந்தம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்து கோயிலையும் சொத்தையும் காப்பாற்றுவதுதான் தமிழக அரசின் வேலை. தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியர் செல்லவில்லை, இந்து அறநிலையத்துறை செல்கிறது. திமுகவிற்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அனைவரும் கலைத்துவிட்டு வீட்டுக்கு போங்க என கூறினார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். கார்த்திகை தீபம் என்பது குன்றில் ஏற்றுவது வழக்கம். அதை பார்த்துதான் வீட்டில் இருப்பவர்கள் தீபம் ஏற்றுவார்கள். இது ஐதீகம். விவாதிக்க ஒன்றுமில்லை. தீபம் ஏற்றுவதற்குத்தான் தீபத்தூண். திமுகவினர் சமணர்கால தூண் என தினமும் ஒரு பொய்யை சொல்கிறார்கள். திமுகவினர் கடைந்து எடுத்த முட்டாள்கள், துரோகிகள். எல்லாவற்றையும் தடை செய்யும் அரசுக்கு எப்படி ஓட்டு போடுவது என ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் இந்த பக்கம் 120 எம்பிக்கள், அந்த பக்கம் 430 பேர். பிறகு எப்படி நீதிபதியை மாற்றும் விவகாரம் வெற்றி பெறும் என கூறிய அண்ணாமலை, விஜய் வந்த பிறகு சிறுபான்மை ஓட்டு போய்விடும் என திமுக எம்பி ஒருவர் கூறினார். நீதிபதி சாமிநாதனை கீழே இறக்க போட்டது கையெழுத்து இல்லை. உங்களை பதவியில் இருந்து இறக்க நீங்களே போட்டுக்கொண்ட கையெழுத்து என அண்ணாமலை கூறினார். தமிழக அமைச்சர்கள் யாருக்கும் மன்னிப்பு இல்லை. புதுச்சேரி எம்பிக்கு மன்னிப்பு இல்லை. கையெழுத்து போட்டது மட்டுமல்ல, பக்கத்தில் நின்றாலே தூக்குங்கள். இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என யாருக்கும் எதிரி அல்ல. முருகனுக்காக இந்து மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், முருகன் மாநாட்டில் ஒரு சேர் உடையவில்லை, ஒரு குவார்ட்டர் கூடுதலாக விற்கவில்லை, மரம் உடையவில்லை. திமுகவினர் நமது உணர்வை கண்டு வியக்கின்றனர். இது அரசியல் மாற்றமாக வர வேண்டும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வாக்கு பெட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என அண்ணாமலை பேசினார். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை 10 மணி ஆகியும்
மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் கடுமையான அவதிக்குள்ளாகும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், நல்லவாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம்போல் மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனைக்கு வரவில்லை, ஊழியர்கள் யாருமே வரவில்லை. ஆனால் காலையிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மருத்துவமனையில் காத்திருந்தனர். ஆனால் காலை 10 மணி ஆகியும் மருத்துவமனைக்கு யாரும் வராததால் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். தொடர்ந்து தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதுபோன்ற சீர்கேடுகளை ஏற்படுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் 1 நிமிடம் 7 வினாடியில் 100 தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை நிகழ்த்தினார். தொடர்ந்து இதேபோல் 100 சர்வதேச தலைவரின் பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி ஒரு நேரத்தில் 2 உலக சாதனை முயற்சிகளை படைத்தார். புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா. இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்தியா மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும், 100 பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனையும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்தியா மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார். அதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி சர்வதேச மற்றும் தேச தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நீக்கும் வகையில் மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வூதியர் சங்க அமைப்பினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1982ஆம் ஆண்டுக்கு முன்னர் மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு பல்வேறு முரண்பாடுகளோடு ஓய்வூதியத்தை அமுல்படுத்தியது. நகரா என்ற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்ததன் பேரில் ஓய்வூதியதாரர்களுக்கு நன்மை அளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு டிசம்பர் 17, 1982ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தற்போது பலன் பெற்று வருவதால் வருடந்தோறும் டிசம்பர் 17ஆம் தேதியை ஓய்வூதியர் தினமாக இந்திய அளவில் அரசு அதிகாரிகள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதத்தில் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பென்ஷன் திருத்த சட்டம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. ஓய்வூதியதாரர்களை ஓய்வு பெறும் தேதியை வைத்து பிரித்தும் பாரபட்சத்தோடு ஓய்வூதிய பலன்களை வழங்கவும் மத்திய அரசிற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அந்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள பென்ஷன் திருத்த சட்டத்தால் பழைய பென்ஷன் திட்டமே கேள்விக்குள்ளாக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதோடு 8வது ஊதிய பரிந்துரைகள் தற்போது அமுல்படுத்தப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பென்ஷன் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓய்வூதிய நாளான இன்று போராட்டம் நடத்துவதாகவும் அரசு அதிகாரிகளாக பல ஆண்டுகள் இந்த அரசாங்கத்தை கட்டமைத்தவர்களுக்கு அரசு வஞ்சிப்பதாகவும் புதிய சட்ட திருத்தத்தால் பழைய பென்ஷன் திட்டம் இனி அமல்படுத்துவதற்கான சாத்தியமே இல்லை என்கிற நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில காவல்துறை மாநாடு புதுவை அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காவல்துறை மாநாடு புதுவை அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த மாநாடு மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 28 முதல் 30ஆம் தேதி வரை ராய்ப்பூர் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் டிஜிபி, ஐஜிபிக்கள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் மத்திய காவல் அமைப்புகளின் வருடாந்திர மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளை செயல்படுத்தும் வகையிலும் அவை அனைத்து காவல்துறை
செயல் அதிகாரிகள் பயன்பெறும் வகையிலும் நடத்தப்பட்டது. மாநாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணிபுரிந்த காவல் அதிகாரிகள், காவலர்கள், IRBN காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படை வீரர்கள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி திருமண நிலையத்தில் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி திருமண நிலையத்தில் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையேற்று வாழ்த்தினார். கூட்டத்தின் முக்கிய நிகழ்வாக ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இடுகாடுகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. பாகூர் இணை ஆணையர் சதாசிவம் அவர்கள் பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். விழாவில் சங்கத்தின் தலைமை ஆலோசகர்கள் AT மேகராஜ், கோபி மற்றும் சங்கத்தின் மாநில தலைவர் ராமு, செயலாளர் காளிதாஸ், பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையினை வழங்கியதற்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகியும் கிடைக்காமல் இருந்துள்ளது. இந்த தொகையை கிடைக்க உதவி செய்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர் மற்றும் துறை இயக்குனர் அனைவர்களின் முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதற்கு முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம், செயலாளர் கணேசன், சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுடன் இருந்தனர். ஏழை மக்கள் கழக நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஏழை மக்கள் கழக 1ஆம் ஆண்டு தொடக்க விழா, விருதுகள் வழங்கும் விழா, கவியரங்கம் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா புதுச்சேரி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஏழை மக்கள் கழக நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு நமது மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு துறை அதிகாரிகள், அனைத்து சமூக சேவை அமைப்பு தலைவர்கள், அறக்கட்டளை தலைவர்கள், அனைத்து மன்றங்கள் தலைவர்கள், சமூக போராளிகள், பொதுமக்கள் மற்றும் மகளிர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு ஏழை மக்கள் கழக மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஏழை மக்கள் கழக முப்பெரும் விழாவினை மிக சிறப்பாக குத்துவிளக்கு ஏற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து நிகழ்த்தி, அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் மற்றும் நாடக கலை நிகழ்ச்சி, அதன் பிறகு ஏழை மக்கள் கழக மூவர்ண கொடியை நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் தலைமையில் கழக கொடி அறிமுகம் செய்து வைத்து முப்பெரும் விழாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்த அனைவருக்கும் சிறந்த சமூக சேவகர்கள் விருது வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஏழை மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் உடன் அனைத்து சமூக சேவை அமைப்பு தலைவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடினர். முடிவில் அனைவருக்கும் ஏழை மக்கள் கழக மாநில தொகுதி பொறுப்பாளர்கள் நன்றி கூறினார். புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்படக் குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் நேற்று வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது, பறை இசையின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம். எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு மக்கள் எல்லாருமே பார்த்து
இந்த பறை இசை உண்மையிலே ஒரு நல்ல கதை, ஒரு பாரம்பரியமான கதையை, நமது தமிழ் பண்பாட்டுக்கு தேவையான கதையை எடுத்திருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்து உங்களுடைய வியூ பார்த்து மறையும். இது மட்டும் இல்லாம எந்தெல்லாம் போட்டாலும் யூடியூப்ல போட்டாலும் அதை பார்த்து உங்களுடைய வியூவை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்துட்டு எல்லாருமே அது நல்லா பாருங்க. ஏன்னா நம்மளோட இந்தியோட கலாச்சாரப்படி பறைசை வந்து எல்லாத்துக்குமே அடிப்பாங்க. நம்ம நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பறைசை அடிக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம படத்தை பார்ப்போம், கண்டிப்பா நல்லா இருக்கும். நாங்க வந்திருக்கோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி ஜெயபால் நகர் மற்றும் ஓடைவெளி கண்ணாயிர கவுண்டர் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 14 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். மணவெளி ஜெயபால் நகர் தெருக்களுக்கு ரூபாய் 9 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, ஓடைவெளி கண்ணாயிர கவுண்டர் நகர் பகுதிக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று காலை அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. காலாப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கனிமொழி பிரேம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். விழாவிற்கு வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் திருமதி அனிதா அவர்கள் தலைமை தாங்கி குத்து விளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டை பனிப்பாறைகள் பாதுகாப்புக்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்ததை அடுத்து பள்ளி சார்பில் பனிப்பாறைகள் உருவுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவற்றை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அறிவியல் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் கவர்ந்தது. பெற்றோர்கள் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சிவசங்கரி, இந்துமதி, பிரியா, ஜமுனா ராணி, சித்ரா, காயத்ரி ஸ்ரீ, விஜயசேகரி, கௌரி, பிரேமா, விஜயலட்சுமி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 44 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தனது சொந்த செலவில் புத்தாண்டை முன்னிட்டு தினசரி நாட்காட்டி வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தனது சொந்த செலவில் புத்தாண்டை முன்னிட்டு ஆண்டுதோறும் தினசரி நாட்காட்டி வழங்கி வருகிறார். இதன்படி எதிர்வரும் 2026 புத்தாண்டை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிய தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை நேற்று சின்ன வீராம்பட்டினம், ஓடைவெளி உள்ள ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 24 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 3 மின்திட்ட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் ரூபாய் 16.52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்பாட்டி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் ரூபாய் 3.85 லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆத்தங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின்பாதையை ரூபாய் 3.31 லட்சம் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்து ராஜ் மற்றும் அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திருப்பரங்குன்றம் தீர்ப்பை மையப்படுத்தி நடைபெற்ற தீப போராட்டம். திமுகவினரை கடைந்தெடுத்த முட்டாள்கள், துரோகிகள் என விமர்சித்த பாஜக அண்ணாமலை. காலை 10 மணி ஆகியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் அவதி. தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அவலம், வைரலாகி வரும் வீடியோ. புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 2 உலக சாதனை படைத்த 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவன். காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டு. மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு. புதுச்சேரி ஓய்வூதியர் சங்க அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவை மாநில காவல்துறை மாநாடு. முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.